காலையில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற கழனி எடுத்திருந்தோங்க. அது வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த கழனி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டு கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு இந்த பக்கம் நீட்டு கம்மி, பட் ஆனால் அகலம் அந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கழனி எடுத்துட்டோம்னா இந்த சைட்டை வந்து முடிஞ்சது. அடுத்து அங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆளுங்க எடுத்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கட்டாக அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அடிச்சு ஓடுறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இது முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்படியும் இன்றைக்குள்ளே முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நாளைக்கும் வருங்க, பார்த்துக்கலாம். வணக்கம் கைஸ். உச்சிகாலம் காலை எடுத்துகிட்டே தான் இருக்கும் இன்றைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆளுக்குள்ளே இன்னும் முடியலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீ அடுத்தது எந்த தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு இருக்காங்க. ஏன்னா குச்சி சீக்கிரமாக எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேலைக்கு போகணும்ல. ஸோ அதனால தான் ரொம்ப நாள் டிலே ஆகிட்டு அப்படியே வீட்டிலே இருக்கோம். ஸோ சீக்கிரமாக எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து இப்போ சாப்பிட்டா ரெஸ்ட் எடுத்துருக்கேன். அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்கிறார், நீங்கள் அடுத்து எந்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து காட்டுக்காரங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கே முடிஞ்சுட்டான்னு கேட்பாங்க. இல்லை முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், முடியாது எப்படி பார்த்தா நாளைக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்படின்னு. அது சரி ஓகே, நீ இது முடிச்சுட்டு நீ எந்த தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆள் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ அங்கே இருக்குது இந்த 3 கழனி இருக்குது, அதை நீ அடுத்து அதை எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா நீ உங்களுக்கு எடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எதை எடுக்க போகிறேன் என்னன்னு ஒன்றும் தெரியல. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வாக்குவாதம் ஏதாச்சும் வருமானு தெரியல. சரிங்களா, பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெயில் அப்படியே மாடிக்க முடிச்சுட்டுருக்கேன். ஸோ நல்லா காற்று தான், அப்படிங்கிற பார்த்தா சூடு காற்றா வீசுது. பார்த்துக்கலாம், இது வரைக்கும் நல்லா இந்த கம்ப்ளைண்ட்டு வராமல் வண்டி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ கடவுள் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாதுங்க. பட் இதெல்லாம் போதும், ஓகேங்களா. வாங்க அப்படிலாம் எடுத்தோம் அப்படி சொல்லி பார்க்கலாம். இது வந்து மேலே இந்த கழனி எடுத்தது. மேலே இந்த கழனி எடுத்தது இது ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஸோ ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டேங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ தான் இன்னொரு 5 லைன் போட்டு தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்குள்ளே டீசல் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நிறுத்திட்டு போயாச்சுங்க. இல்லை இந்த லைன் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்ருக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன கழனி அது அப்படியே எடுத்துகிட்டு அது எப்பவுமே மேலே போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுங்க. வணக்கம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நேற்று ஓட்டிருந்த சைட்டுக்காக இருந்தால் நேற்று இன்னும் காலையில் முடிச்சாச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கழனி மட்டும் இருந்துச்சு, அதையும் வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கோம், ஒன்றும் இல்லை. ஸோ எடுத்ததுக்கு அதுக்கு நேரம் ஆப்போசிட், அவ்வளோதான். ஸோ அப்படியே கொஞ்சம் ஓட்டிகிட்டே வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக இது பண்ணுங்கள், ஃபுல்லாக எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குச்சிகாலம் கால் எடுத்தால் நான் வந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து குச்சிகாலம் கால் எடுக்காதீங்க, ஒரு கிணறு ரெண்டு வெட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிணறு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஏன்னா 10க்கு 10 வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க அளவு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கழனிக்காடு தான். ஸோ தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும், ஏன்னா கிணறு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பள்ளம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும், தண்ணி எல்லாமே ஏதாவது நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒரு 3 அடி கிட்ட எடுத்தோம்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி ஆழ வரைக்கும் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் தண்ணி எடுக்க இடிஞ்சு விழுதா இல்லை நிற்குதா அப்படி சொல்லிட்டு ஒன்றும் தெரியல, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி ஆழம் வரைக்கும் எடுத்துருக்காங்க. 5 அடி ஆழம் எடுத்துட்டோடனே தண்ணி வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் எடுக்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாறைங்க, நல்ல பாறை தெரியுதுங்களா. வண்டி நல்லா ஷேக் ஆகுது, ஏன்னா ஆழமே எடுக்க முடியாத அளவுக்கு வந்து நல்லா பாருங்க. ஸோ 10 அடி வந்து எடுக்க சொன்னாங்க. சரி எடுத்து பார்க்கலாம், பாறை வந்துச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ எடு, அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செய்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடி எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பாறை வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 3 அடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மணலும் வந்துச்சு. கரெக்டாக 3 அடி எடுத்தோடனே மணல் வந்துச்சு. கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் இடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். தண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பிச்சிச்சா. சரி ஓகே அது எப்போ மூடிட்டு எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது வரைக்கும் ஆளெல்லாம் கட் பண்ணி தான் எடுக்கிறேன். அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குங்க. அதெல்லாம் லைட்டு நல்லா பாறை, இந்த ஓட்டு பாறை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பாறையை. இப்போ கிணறுலாம் கொடுத்தோம்னா இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிவப்பு கலரில் மண் வருங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற மண் தெரியுங்களா, சிவப்பு கலரில் இருக்கிற மண் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிணறு வெட்டும் போது இந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த மண் எங்கே இருக்குதோ இந்த பாறை எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தா தண்ணி நிறையா இருக்கும். ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக தேங்கி வச்சுக்கோங்க இந்த பாறை வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறை தான் மாட்டி வச்சுருக்கேன். ஆனால் 10 ஆழம் எடுக்க முடியல. மண்ணும் வந்து பார்த்தா இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வேலையை அதிகமாக செய்ய முடியாது, அப்படியே நிற்கிதுங்க. சரி நான் எதிர்பார்த்தேன் இப்படி பார்த்தா ஒரு 10 அடிக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் 10 அடி வந்து இங்கே வரலங்க. சிம்பிளாக முடிஞ்சது. சைட்டுக்காரங்க வேறு வந்துட்டாங்க, அவங்க கேட்கலாம் சொல்லிட்டு. அவ்வளோதாங்க எடுக்க முடியுமே.
ஏன்னா ஆழமாக இருக்கும்போது வந்து மண் அதிகமாக வரும். அது நம்ம எந்த பக்கம் போடலாம் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் பாறை வந்தோடனே ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோதான் நிறுத்தியாச்சு குழி குத்துனது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கிட்ட ஆழம் எடுத்துருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி தான் மேலேயே தெரியுது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சுங்க. இருந்த மண் எல்லாமே இங்கே இந்த பக்கம் இருந்தது, வண்டி நிற்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் இந்த மண் எல்லாமே எடுத்து இந்த பக்கம் போட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குச்சியான கால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சுங்க. போதும், அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு தண்ணியாச்சு. இன்னும் ஆழமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஆழமாக வந்து எடுக்க முடியல, பாறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சுங்க. ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க. ஸோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா பொடி மண் மாதிரி சும்மா நைஸாக இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க கட்டி எல்லாமே உடச்சி ஆள் வந்து மேலே எடுத்து போட்டுருக்காரு. தெரியுதுங்களா, வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு 70 இன்ச்சு இருக்குங்க. அதாவது முடியல. அப்படி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் செய்யாமல் இந்த வேலை யாரும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரே மொத்த வேலையை செஞ்சுட்டாருங்க. ஸோ ரொம்ப பெரிய மனுஷன். நம்மளாலாம் அந்த வயசில் என்னாலாம் சத்தியமாக அவளை செய்ய முடியாது. நிறுத்தியாச்சு. ஸோ அதிகமாக வந்து ஓடலைங்க. தான் அந்தாண்ட ஆப்போசிட் இருக்க லைனுக்கும் இந்த லைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டிருக்கேன். ஸோ நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குல்ல, ஸ்கேல் பிடிச்சா பாரு.